அது சரி, நான் நல்லா பேசுறது இருக்கட்டும். என் வயசுக்கு நான் பேசுறத விட உன் வயசுக்கு நீ அதிகமாகவே பேசுகிற பொறுக்கே. என் வயசில் நான் பேசி ஜெயிக்க முடியாத சில விஷயத்த உன் வயசில் நீ பேசி ஜெயிச்சிருக்கியே. என்ன இருந்தாலும் என்னை விட டேலண்ட் உனக்கு அதிகம் தாண்டி. இதெல்லாம் நீ எங்கே போய் கற்றுக்கிற? எனக்கும் சொல்லி கொடுக்கலாம்ல, நானும் போய் கற்றுப்பேன்ல. அடியே பைத்தியகாரி, என்னடி வளர்ற? எனக்கு ஒன்றும் புரியலையடி. நான் என்ன பேசினேன், நான் என்ன ஜெயிச்சேன்? நீ என்ன பேசினா நீ என்ன ஜெயிக்க முடியல? சத்யா, ஏதாவது ஒன்று தெளிவாக பேசுறியா? கரெக்டாக என்னன்னு சொல்லுடி. இரு, நான் ஃபஸ்ட்டு உக்காந்துக்கிறேன், அப்புறம் சொல்கிறேன் என்னன்னு. நேற்றுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தில்ல, பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் அண்ணன் வந்துட்டானு ஃபோனை கட் பண்ணியில்ல. கட் பண்ணியா ஃபோனை? நீ சொல்லு. அடி பாவி, அப்போ நான் ஃபோனை வச்சுட்டு போகலையா? அப்படியே வச்சுட்டுனா கட் பண்ணலையா? நான் அவன் வந்த ஆர்வத்தில் வச்சுட்டு போட்டேன் போருக்கே. கேட்டுக்கிட்டு இருந்தியா எல்லாத்தையும்? நான் ஒன்றும் உனக்கு நல்லது பண்ணணும்னு அவன் வந்து உன்கிட்ட வந்து பேசணும்னுலாம் சொல்லலை. நான் சும்மா டைம் பாஸ் ஆகட்டுமேன்னு சொன்னேன். நான் உன்கிட்ட இப்போ எனக்காக பேசினான்னு நான் உன்கிட்ட கேட்டேன். சொல்லு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இல்லை, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் பேசி எவ்வளவோ பண்ணியும் அவனை மாற்ற முடியலை. ஆனால் சின்ன பொண்ணு நீ பண்ணி மாற்றிட்டீல. அது மட்டும் இல்லை, நீ பேசுனது அவன் பேசுனது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணிட்டேன். மாமன் எப்போ மாட்டுவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வரட்டும் இருக்கு இன்னைக்கு அவனுக்கு. சீ, நாங்கள் பேசுனதை நீ ஒட்டு கேட்டிருக்க. ஒட்டு கேட்டது இல்லாமல் ரெக்கார்டு வேற பண்ணி வச்சிருக்கேன். உன்னையெல்லாம் வச்சு எங்கள் வீட்டில் எப்படி தான் சமாளிக்க போகிறாங்களோ. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து ரொம்ப கஷ்டம் போ, என் நிலைமையெல்லாம். இல்லையே, எனக்கு வெக்கமாலாம் இல்லை. ஆனால் ஒன்று ஜனனி, நீ என் லைஃப்பில் வந்தது எனக்கு சொல்ல தெரியலை, சொல்லவும் வார்த்தை இல்லை. பெரிய வரோம் நீ. உங்கள் அண்ணனை விட நீ தான் எனக்கு பெஸ்ட்டு. உண்மையிலே எல்லாருக்கும் அமையாது, எனக்கு அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக உன்னை கடைசி வரைக்கும் இதே மாதிரி பாசத்தோட நல்லா பார்த்துப்பேன், கவலையே விடாத. எனக்கு நிறையா ஆசை இருக்குது ஜனனி. உன்னை வந்து நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், உனக்கு நிறையா செய்யணும், அப்படி இப்படின்னு பல ஆசை இருக்குது. பாருங்க, அவங்க லவ் மேரேஜ் பண்ணுவாங்களாம், இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமா? ஆனால் இவங்க நமக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைப்பாங்களாம். என்னது லவ் பண்ணுறியா? என்ன ஜனனி சொல்கிறா நீ? என்கிட்டலாம் ஒரு வார்த்தை சொல்லலை பாரு. எப்பயிலேருந்து, யார், எந்த ஊர், பையன் எப்படி இருப்பாரு, காட்டு ஃபோட்டோ காட்டு. ஆனால் பாரு, அநியாயம், நீ 12th லவ்வா? இருக்கட்டும், பார்த்து நடந்துக்கம்மா, போட்டு கொடுத்துருவேன். நிறுத்து. நான் யாரை லவ் பண்ணுறேன், யார் போட்டா உனக்கு காட்டணும்? லூசாடி, நீ லவ் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னேன். எனக்கும் ஆசை இருக்காதா லவ் மேரேஜ் பண்ணணும்னு? கப்புலாம் நீங்களாம் தெரியுறீங்க, நான் மட்டும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கணுமா? ஆசை தான், வாங்க. ஓ, அப்படி சொன்னியோ? எனக்கு என்னமோ லவ் பண்ணுறான்னு நினச்சிட்டேனா. அதுவும் இல்லாமல் என்கிட்ட இவ்வளோ நாளும் சொல்லாமல் இருந்திருக்கியே அப்படின்னு ஒன்று 4 கேள்வி கேட்புன்னு பார்த்தேன். நல்ல வேலம் குறுக்க விழுது மறைச்சிட்டேன். ஆனால் ஒன்று ஜனனி, லவ் எல்லாம் பண்ணாத ஜனனி, ரொம்ப கஷ்டம் ஜனனி. நான் எவ்வளோ பாடுபடுறேன் பற்றியா? சொல்கிறேன் கேட்டுக்க, அனுபவசாலி சொல்கிறேன். லவ் மட்டும் வேண்டாம், லைஃப்பை பாரு, நல்ல நிலைமைக்கு வரலாம். லவ் பண்ணினா லைஃபும் போடும், நிலைமையும் போயிடும். புரிஞ்சு நடந்துக்க, புத்திசாலியாக பொழைச்சிக்க. நீ என்னடி அண்ணனை லவ் பண்ணிட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணுற? அதெல்லாம் ஒரு ஆளாடி, சொல்லு. பேசுகிறான், உன்னை வெறுப்பேற்றி பார்க்குறான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அவனுக்கு உன் மேலே நிறையா லவ் இருக்குது, நிறையா பாசம் இருக்குது. இப்போவே சொல்லணுன்னா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எப்படி துடிச்சான் பார்த்தியா? இப்படி ஒரு பையனை வச்சுக்கிட்டு நீ இவ்வளோ பேச்சு பேசுகிற. அதை மட்டுமா அவன் அண்ணன் சொன்னான்? என் ஜனனி அதெல்லாம் பண்ண மாட்டா, என் ஜனனி அப்படியெல்லாம் பண்ண மாட்டா, எனக்கு அவளை பற்றி தெரியும். நான் சும்மா வெறுப்பேற்ற சொன்னேன், அவள் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் பேசினா ஒன்று. முன்னாடி போக விட்டுட்டு பத்தியா அந்த பயலுக்கு திமுறை. இருக்கட்டும்,
கல்யாணம் பண்ணிட்டு எங்கிட்ட தானே வரணும். நாத்தனார் கூட்டமா என்னன்னு நான் காட்டுறேன். வா வா, அப்புறம் பார்த்துக்கிறேன் உன்னைய. சரி சரி, காட்டு காட்டு, நானும் பார்க்குறேன். நீ என்ன குடும்பம் காட்டுறேன்னு நானும் பார்க்குறேன். என் லைஃப்லேயே உங்கள் அண்ணனை விட நீ தான் பெருசுங்கிற. நீ என்ன குடும்பப்படுத்த போறியா? சின்ன விஷயமா இருக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. இவ்வளோ சின்னதாக இதை முடிச்சிருவான்னு நான் நினைக்கவே இல்லை. அன்னைக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், அவன் இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் உன் அண்ணன் என்னைக்கு மாட்டானோ அன்னைக்கு இந்த ரெக்கார்டை போட்டு காட்டுறேன் பாரு. பார்த்துக்கிறேன். அவன் எவ்வளோ பேச்சு பேசியிருக்கான் அன்னைக்கு தெரியுமா? என்ன அலைய விட்டுருக்கான், எவ்வளோ அழுவ வச்சுருக்கான், என்னென்ன பண்ணியிருக்காங்கிறா. இருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவனுக்கு. என்னைக்கு பார்க்குறானோ அன்னைக்கு இருக்கு. ஹலோ ஹலோ, பார்த்து பேசுங்க. அது எங்கள் அண்ணன், புரியுதா? எங்கள் அண்ணனை பற்றி என்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் இருக்குடி, எல்லாத்துக்கும் அனுபவிப்பா. என் அண்ணனை பேசுகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துட்டு, அதுவும் ஏன் முன்னாடி. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் 1000 இருக்கும். ஆனால் அவனை பற்றி தப்பாக பேசினா எனக்கு கோவம் வரும். யாராக இருந்தாலும் கேட்பேன். அவனை நான் சொல்லலாம், வேற யாரும் சொல்லக்கூடாது. வரட்டுமாமில்ல? என் முன்னாடியே பயம் இல்லாமல் நீ இதை சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு. சரிம்மா தாயே, உன் அண்ணனை நான் எதுவுமே சொல்லலை. தங்கமான அண்ணன் உன் அண்ணன், போதுமா? அந்த பயம் இருக்கணும் உனக்கு. ஏய், என்ன காவியா வீடு வரைக்கும் தேடி வந்திருக்க? என்னவா, ஏதாவது பஞ்சாயத்து கூட்டுறாளா சத்தியா? அவளுக்கு என்ன பிரச்சனையா? ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவளுக்கு. ஒன்று வெறுப்பு ஏற்றிக்கிட்டே இருக்கணும், அதில் குளிர் காயிலும் அவளுக்கு. அதானே? என்னவா அவளுக்கு? வெறுப்பு ஏத்தனமா ஆகுது. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றிட்டு போறாவ. அன்னைக்கு நானும் கார்த்திகை நின்று பேசிக்கிட்டு இருந்ததை இவ கேட்டிருக்கிறா. இவ மட்டும் கேட்கல, சில்பாவும் கேட்டிருக்காளோ. சேர்ந்து நின்று கேட்டுட்டு இன்னைக்கு வந்து என்கிட்ட சொல்றா, இது மாதிரி பேசினா, இது மாதிரி வந்தான்னு. அன்னைக்கு நான் சொன்னப்ப அவ்வளோ சிரிச்சாலோ இல்லை, உண்மை தெரிஞ்சுதான் சிரிச்சிருக்காளுவோ. என்ன இவ்வளோ கேவலமா இருக்காளுவோ, ஒட்டு கேட்குறாளுவோ இப்படி. சே 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 சே, என்ன இப்படி இருக்கிறாளுவலே, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. என்னை பார்த்து அவ இப்படி சொல்லிவிட்டா. பைத்தியமானம் சொல்றா. மேடம் ஒட்டே கேட்க மாட்டாங்க. அன்னைக்கு பேசுறது நல்லா ஒளிஞ்சு நின்று ஒத்து ஒத்து பார்த்து கேட்குறா. இன்னைக்கு சொல்றா பாரு, ஒட்டே கேட்க மாட்டாளாம். அவளை சீங்கிறா. இவ கூட ஃப்ரெண்டா இருந்ததுக்கு இவளுக்கு எதிரியாவே இருந்திருக்கலாம் இருக்கு. இந்த 4 நொறுக்கு திணிக்காவ நான் படுற பாடு இருக்கே. ஏன் கேட்குறீங்க? ஒன்ட்டதான் மாதவி சொல்றேன், உனக்கு புரியுதா இல்லையா? என்னை பார்த்து பைத்தியங்கிறா. இன்னும் நிறைய சொல்றா. என்ன சொல்றது? அது மட்டுமா ஜனனி, அவளுக்கு என்ன வயசாகுது, குட்டி கொஞ்சம். என்னை பார்த்து அத்தனை கேள்வி கேட்குது. இதுக்கெல்லாம் இருக்கு. இப்போ ஒரு நான் யாருன்னு காட்டுறேன். பைத்திய மாமேனா? என்ன காவியா சொல்றா? பைத்தியன்னு சொன்னாலாமா? சும்மையா விட்டு வந்தா இழுத்து 4 அரை கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. நான் இல்லாம விட்டனே. என்ன பாக்குறீங்க? நான் இல்லாம விட்டேன்னு சொல்றேன்னே சண்டை வளர்ப்பேனேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. அந்த கண்குள்ளா காய்ச்ச பார்க்காம விட்டுட்டேன் பாருங்க. அவ கொடுத்து வச்ச மகராசி. அவளால இவ பைத்தியம்னு சொல்ல முடியுது, என்னால சொல்ல முடியுமா? இதெல்லாம் எதுக்காகங்கிறீங்க? அதான் சொல்லுவாள், நொறுக்கு தீனிக்காக தான் இவ்வளோ பாடுபடுறேன். உனக்கு ஒன்றும் பேச தெரிய மாட்டேது காவியா. நான் வந்து இருந்திருக்கணும், நல்லா கோலாகலமாக இருந்திருக்கும். என்ன புரியலை? கோலாகலமாக இருந்திருக்குமா? அட லூசு, கோபத்தில் உனக்கு காதும் கேட்கல. கோலாகலமாக இருந்திருக்காது, கலவரமாக இருந்திருக்கும்னு சொல்கிறேன். புரியுதா? எம்மம்மா,
இந்த காலு குடைச்ச தாங்க முடியல. எவ்வளவு வேலையை செய்யறது முடியல போ. எவ்வளவு வேலை இருக்கு. ஒரு வேலை இல்லைன்னா ஒரு வேலை, ஒரு வேலை இல்லைன்னா ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கு வேலை. அம்மா என்னம்மா தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் என்னாச்சு? வாப்பா சாப்பிட்றியா? சாப்பாடு போட்டு தரட்டுமா? சமைச்சு முடிச்சிட்டேன், சாப்பிட்றியா? உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்னமோ ஒன்றையும் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, என்னம்மான்னு கேட்டேன். அதுக்கு இன்னும் பதில் வரல. வந்தோடனே சாப்பிட்றியா, அதை பண்றியா, இதை பண்றியா, இதுதான் கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லை தம்பி, இந்த காலு ஒரே வலி. எவ்வளோ வேலை செய்கிறது. வர வர வீட்டு வேலை கூட என்னால் செய்ய முடியல. தோப்பு வேலை பார்க்க வேண்டியா இருக்குது, வீட்டு வேலை பார்க்க வேண்டியா இருக்குது, ஆடு மாடு பார்க்க வேண்டியா இருக்குது. வர வர ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது. அதான் அதுக்கெல்லாம் விடிவு காலம் வர்றதுக்கு தான் பேசி முடிச்சிருக்கீங்களாமே. ஏன் எனக்கு தெரியாதுன்னுட்டு இருக்கீங்களா? சென்னனி என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். இப்போ நேராக சொல்லுங்கம்மா. இவன் என்ன லூசு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நம்ம எதை பற்றி பேசுகிறோம்போ? இவன்கிட்ட மறைச்சி பேசுறதுக்கு நமக்கு என்ன இருக்கு? எனக்கு நீ எதை பற்றி பேசுகிறானே புரியலையே. எதை இருந்தாலும் நேராக சொல்லு, நேராக கேளு. எதை பற்றி பேசுகிறா? எனக்கு உண்மையிலே கால் வலி தான், அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏம்மா சுற்றி வளைக்கிறீங்க? நான் சொல்கிறேம்மா, உங்களுக்கு பயமாக இருக்கு போருக்கு. எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களாம்ல, பொண்ணு பார்க்கணும், பேரம் பேத்தியெல்லாம் பார்க்கணும்னு. அதான் கேட்குறேன். ஐயா, அதை பற்றி கேட்குறியா? அதை நான் மறைச்செல்லாம் பேசலை. நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், சீக்கிரம் ஒரு பொண்ணை கொண்டு வரணும், பேரம் பேத்தி எடுக்கணும், சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கும் என் கால் வலிக்கு என்ன சம்மந்தம்? உண்மையிலே எனக்கு கால் வலிக்குதே. என்ன மறைக்கிறவள முல்லை போட்டு? அப்போ என் கல்யாணம், அப்போ எனக்கு கல்யாணம் இல்லையா? பின்பு